ஒரு அழகான நாட்டில் ஆதிஷ் என்ற மன்னன் ஆட்சி செய்தார். இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மன்னர் ஆதிஷ் வாழ்க. ஏற்கனவே 2 வாரம் ஆகுது, மழையே இல்ல. இப்படி இருந்தா நம்ம பயிரெல்லாம் கெட்டு போயிடும். மழை இல்லாமல் விவசாயம் நின்று போனது. நம்ம குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? கடவுள் தான் காப்பாத்தணும். எத்தனை நாளாச்சு மழையே இல்ல. இப்படி இருந்தா பயிரெல்லாம் கெட்டு போயிடும். மழை இல்லாமல் நாடு முழுக்க பஞ்சம் வந்தது. பசிச்சு குழந்தைகள் அழுது கொண்டிருக்காங்க. நம்ம மன்னன் ஏதாவது செய்வாரு. என் மக்கள் பசியால் தவிக்கிறார்கள். நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? என் மக்களுக்கு உணவு தேவை. அரிசி, கோதுமை எதுவாக இருந்தாலும் வாங்க வேண்டும். இந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரும் பசியால் தவிக்க கூடாது. இந்த தங்கம் மற்றும் நகைகளை என் மக்களுக்காக கொடுக்கிறேன். இது அனைத்தும் உங்களுக்காக. கடவுளே, என் மக்களை எப்படி காப்பாற்றுவது? இது மழை துளியா? புயல் போய் வெயில் வந்தாச்சு. ஆமா, நாம இதெல்லாம் நட்டுடலாம். சரி, இந்த வருஷம் நல்ல துளியா நட்டுடலாம். மீண்டும் பஞ்சம் வரக்கூடாது. குளம், ஏரி, அணை கட்ட வேண்டும். அணையின் அஸ்திவாரத்தை தோண்டுவதற்கான நேரம் இது. அற்புதம்! இந்த அணை மக்களின் வாழ்க்கை நோக்கு. மன்னர் ஆதிஷின் அறிவாலும் நல்ல மனசாலும் அந்த நாடு என்றும் செழித்து வளர்ந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல கதைகள் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.